வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகு சீரியல்ல, அதாவது ஒரு மனுஷி வந்து கல்யாணம் பண்ணி புகுந்த வீடு போயிட்டா, பொறந்த வீட்ல இருக்கவங்கள பார்க்கறதுக்கு கூட எவ்வளோ பயந்து பயந்து பார்க்க வேண்டியது இருக்கு. எவ்வளோ வந்து தெரியாம போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. யாருக்கு? நம்ம மலருக்கு. சரி வாங்க பார்க்கலாம். அதாவது அவங்க அம்மாவ பார்க்கணும்னு போக சொல்ல, ஆனா வந்து இவங்க நம்ம பாக்யராஜ் அவங்க அப்பா, அம்மா வந்து இப்பயே டாக்டர போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பண்ணி பாக்யராஜ இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம மலர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க, மதி வந்து கொஞ்சம் ஃப அட்வைஸ்லாம் குடுத்து, "தயவுசெய்து போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்களும் போயிட்டு அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. "நீ எப்படி வந்த?" அப்படின்ட்டு கேட்க, "அதெல்லாம் விடுமா, நீ எப்படி இருக்க?" அந்த மாரி முதுகு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப போனா இந்த சர்ஜரி பண்ணுற மாரி வரும். அப்படி இப்படின்லாம் வந்து சொல்றாப்புல. அப்படியே நான் இருந்தேன்னா கொஞ்சம் உனக்கு ஹெல்ப்பா இருக்கும். பட் என்னால இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. இங்க அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மலர் இருக்க வேண்டிய இடத்துல மதி இருந்து, நம்ம ஸ்ருதியோட சேர்ந்து வந்து சப்பாத்திலாம் போட்டு எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியா நம்ம மலர் வந்து அங்கேருந்து வீட்லேருந்து கிளம்புறாங்க. அவங்க தம்பி வந்து ஆட்டோ புக் பண்ணி, அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சி விட்றாப்புல. வரும்போதே வந்து கால் பண்ணுறாப்புல, "என்ன வந்துட்டாங்கண்ணா, இன்னும் வரல. நீங்க பையன் வாங்க. இல்லாட்டினா உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க எங்கே இருக்காப்புலன்ட்டு." அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்க, "இந்தா நாங்க கிளம்பி வந்துட்டோமே. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் வீட்டுக்கு வந்துருவேன்." அப்படின்னு வந்து பயமுறுத்த, நம்ம மலர் வந்து பாக்கியராஜ் சொல்றாப்புல, "தயவுசெய்து நீ அப்படியே கோயிலுக்கு கூட்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வா." அப்படின்னு வந்து சொன்னேன். அத வந்து எல்லார் முன்னாலயுமே வந்து நம்ம பாக்கியராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அது வந்து காதுல விழுது பார்க்கணும். இங்க நம்ம மலர் வரதுக்குள்ள இவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க.